ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுதானிய தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சிறுதானிய தோசைக்கு மாவு கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ராகி, சோளம், கோதுமை, கம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுருக்குறோம். இப்போ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் கொஞ்சம். அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானிய தோசைக்கு ரொம்ப வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அது வதங்கிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சோட உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு. இப்போ இது வதங்கிடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம தவா வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா, அதே பதம் மாவு தான் இது. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி செய்யலாம், இல்லை டொமேட்டோ சட்னி செய்யலாம். நான் வந்து டொமேட்டோ சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது தோசை ஊற்றுறேன். தவா காயட்டும் கொஞ்சம். தவா காஞ்சிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும்.
நல்லா வரும் தோசை. தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருக்கேன்னு. பாருங்கள், தக்காளி சட்னி இந்த தோசை கூட சாப்பிட்டா சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.